ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு நதி மதன் ஹோம்லி லைஃப் சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் வீடியோ கிடையாது. இது சனிக்கிழமை நாங்கள் ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா நேட்டிவ்க்கு பொங்கலுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ என் சின்ன பையன் ரொம்ப அழுதுட்டுருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் பார்த்திங்கன்னா வாட்ச் கட்டியிருக்காங்க. எனக்கும் வாட்ச் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தார். சரி நான் தான் சரி ஊருக்கு போகிறோம் இல்லையா, அங்கே பாட்டிக்கிட்ட வாட்ச் வாங்கி தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் செட்டிலானார். அலுவலில் பார்த்திங்கன்னா காரில் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். போகிற வழியில் நம்மளுக்கு டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ போனால் தான் நம்மளுக்கு தெரியும். ஆஃப்டர்நூனுங்கும்போது டிராஃபிக் ஓரளவுக்கு இருக்காதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் பார்த்திங்கன்னா நியூவாக ஓடிஜி வாங்கியிருந்தோம். அதோட வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓடிஜி ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போயிட்டு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஓடிஜி எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய பசங்களுக்கு நேட்டிவ் போகிறதுன்னா, அதாவது அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதுன்னாவே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே ஜாலி தான். ஃப்ரண்ட் சீட்டில் பசங்களை எப்பயுமே நம்ம உட்கார வைக்கக்கூடாது. பட் என் பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறானுங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தாவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அழுத்தி பார்ப்பானுங்க, எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்குக்கு போனால் நம்மளுக்கு சுத்தமாகவே பெட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வேறு ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு போயிட்டோம். ஸோ வேறு ஒரு பெட்ரோல் பங்க்கு ரீச் ஆகிட்டு அங்கே நாங்கள் பெட்ரோல் போட்டுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஒரு பெட்ரோல் பங்க் வந்துவிட்டோம். இங்கே நாங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்ருக்கோம். என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். ரொம்ப சூப்பரான ப்ளேஸு, ஒரு டெம்பிள் சிட்டின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ப்ளேஸ் நம்மளுக்கு திருவண்ணாமலையாக இருக்கும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் பெட்ரோல் தான் போட்டுட்ருக்கேன். பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் ஏர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டுருக்கோம். என்னோடய சின்ன பையன் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவர் நீ என்ன எடுமா வீடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போது டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை. பட் போகும்போது தான் தெரியும் டிராஃபிக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்து தான் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த நியூ பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் லோக்கல் பஸ் எல்லாமே இப்போதைக்கு வந்துட்டுருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கோயம்பேடு எல்லா பஸ்ஸுங்களும் இங்கேயே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். பட் ரொம்ப லாங் தான். மற்ற இடத்துலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த இடம். இப்போவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது வண்டிங்க. ஆஃப்டர்நூனே நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. பட் ஈவினிங் கண்டிப்பாக சுத்தமாகவே மூவ் ஆக முடியாது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clockக்கெல்லாம் 3 o'clockக்கெல்லாம் கிளம்பிட்டோம். பட் எந்த டைமுக்கு இருக்கிற டிராஃபிக்கு எந்த டைமுக்கு நாங்கள் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது தெரியாது எக்ஸாக்டாக. பாருங்கள் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டுருக்குது. ஐ திங்க் நாங்கள் திண்டிவனம் போயிட்டு தான் நாங்கள் ரைட் எடுக்கணும். ஸோ திண்டிவனத்துக்கு போகிற வரைக்கும் இதே ஸ்லோ மோஷனில் தான் வண்டி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் கெஸ் பண்ணுறேன். நீங்களும் என்னென்ன நேட்டிவ்க்கு போயிட்டுருக்கீங்க பொங்கலுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டிராஃபிக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க போயிட்டுருக்குது. அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா கிளம்பும்போதே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜாலியாக கால் மேலே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு தூங்கின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக திண்டிவனம் வந்துட்டோம். திண்டிவனம் வரும்போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:30 ஆயிடுச்சு.
நாங்கள் வந்து சரி பசங்களுக்கு பசிக்குதுன்னாங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா 6:30 தான் ஆயிருக்கு. இல்லை அதனால வந்துட்டு ஸோ நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், டின்னர் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பெருசாக எதுவுமே வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டோம். பட் ஸ்டில் அவங்க பசி எடுக்குது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் வெறும் வந்துட்டு சிப்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்துட்டு வாங்கினோம் பசங்களுக்கு. ஸோ மரவள்ளி கிழங்கு சிப்ஸு வாங்கிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் காஃபி வாங்கிக்கிட்டோம். காஃபியும் வந்துட்டு கீரை வடை வந்துட்டு இருந்துச்சு. ஸோ கீரை வடை வாங்கினோம். பட் கீரை வடை வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டாக ஒன்றும் இருக்கல. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியில் வந்துட்டு சாப்பிட்றது வந்துட்டு அன்ஹெல்தியாகவும் இருக்கும். பட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பசியாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வாங்கினோம். பாருங்கள் வந்துட்டு நம்மளுக்கு 6:30 ஆல்மோஸ்ட் ஆகப்போகுது. நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக 3:00 கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸில் நம்ம இங்கே ரீச் ஆகிடலாம். பட் வந்துட்டு ஹெவியாக டிராஃபிக் இருந்ததுனால வந்துட்டு நம்ம 3 to 4 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம திண்டிவனத்துக்கு ரீச் ஆகும்போதே. ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். பட் வந்து இந்த நம்மளுக்கு திண்டிவனத்துலேருந்து நம்ம திருவண்ணாமலைக்கு போகிற வழியிலையும் வந்துட்டு போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய வண்டிங்க வந்துட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஏன்னா இது ஒன் வே கிடையாது. ஸோ வந்துட்டு ஒரே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வண்டி போகிறதும் வரதுமா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெல்கம் டு திருவண்ணாமலை. நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகும்போது 8:30 ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு திருவண்ணாமலையோட என்ட்ரி. இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவல பாதை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரிவல பாதை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், திருவண்ணாமலை சிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிட்டி. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அடையார் ஆனந்த பவன் A2Bக்கு வந்துட்டு போனோம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. பட் அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் சாப்பிடல. ஏன்னா கீரை வடை சாப்பிட்டதே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு என் பையன் எப்பயுமே வந்துட்டு பெரிய பையன் வந்துட்டு தோசை தான் ப்ரிஃபர் பண்ணுவான். அவனுக்கு தோசை வாங்கி கொடுத்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் இடியாப்பமும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு இப்போ வந்துட்டோம். பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் 9:00 ஆகிடுச்சு. ஸோ வந்து 3:00 கிளம்பிட்டு நம்ம 9:00 தான் வந்துட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.